கவுண்ட் டவுன் டைமர் எக்ஸல்ல எப்படி செட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த செல்ல நம்ம டுடே டேட் அண்ட் கரண்ட் டைமை நம்ம கொண்டு வர போகிறோம். ஈக்குவல் நவ்னு டைப் பண்ணிக்கோங்க. என்டர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரண்ட் டேட் அண்ட் டைம் வந்துடும். அண்ட் ஈவன் டைம் நம்ம கொடுக்க போகிறோம். ஈவன் டைம் கொடுத்தோன்னா நமக்கு கரண்ட் டேட் அண்ட் டைமும் ஆட்டோமேட்டிக்காக அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ டேஸ் லெஃப்ட், இந்த ஈவன் டேட்டுக்கு இன்னும் எத்தனை டேஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவல் ரவுண்ட் டவுன் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்ம மைனஸ் பண்ணும். எதையும்னா இந்த ஈவன் டைமையும் மைனஸ் இந்த டுடே டேட்டையும் நம்ம மைனஸ் பண்ணிட்டு கமா நமக்கு எத்தனை டிஜிட்ல வேணும், நமக்கு வந்து டெசிமல் வந்து எதுவும் தேவையில்லைங்கிறதுனால நம்ம 0 டிஜிட்னு கொடுத்துட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எத்தனை டேஸ்ங்கிறது இங்கே வந்துடும். இன்னும் அதுக்கு எவ்வளோ டைம் இருக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஈக்குவல் இந்த ஈவன் டைமையும் மைனஸ் இந்த டுடே டைமையும் சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு டைம் லெஃப்ட் வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம ஃபார்மேட் பண்ண போகிறோம். Ctrl+1 ப்ரெஸ் பண்ணி கஸ்டம்ல போயிட்டு ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஓகே கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஹவர்ஸ் மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. இதை பற்றி தெரியாத எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க.